ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் உடைய சிலபஸ் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் வி ஆல் நோ, ஸோ யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்பெக்டட். ஸோ இன் வெரி ஷார்ட் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் 2 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலிஜிபிலிட்டி எக்ஸாம், தென் மேஜர் போர்ஷன். ஓகே, ஸோ மேஜர் டாபிக் எடுத்துக்கும் பொழுது பிசிக்ஸ்ல மட்டுமே 150 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கும் எல்லாமே வந்து 10 யூனிட்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அந்த 10 யூனிட்ஸ் என்னென்ன, ஸோ என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் பர் யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது, பிஜி யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்பொழுதுன்றது கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், ஹைலி வெயிட் யூனிட் இது. ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய யூனிட், அதே சமயத்தில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டும் கூட. ஸோ இதில் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸை விட இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் 2024 நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து இந்த யூனிட்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், தென் அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இம்பாக்ட், அப்புறம் இம்பல்ஸ் என்ன, தென் அதுக்கப்புறம் இதில் வேற என்னென்ன பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலிஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் இம்பாக்ட், ஒப்ளிக் இம்பாக்ட்னா என்ன, தென் இதில் கைனடிக் எனர்ஜி லாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் மோஷன் ஆஃப் 2 இன்டராக்டிங் பாடிஸ் என்னன்னு பார்ப்போம், ரெடியூஸ்டு மாஸ் என்னன்னு பார்ப்போம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன் டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல ரிஜிட் பாடி பத்தி பார்ப்போம். ஸோ ரிஜிட் பாடியில ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு, ஓகேவா, சாலிட் கோனுக்கு, ஹாலோ ஹெமிஸ்பியர், சாலிட் ஹெமிஸ்பியர், இதெல்லாம் சிலபஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னென்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, டைனமிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஸோ அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் இம்பார்ட்டன்ட் டாபிக் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகே, ஸோ 3 கெப்லர்ஸ் லாஸ் இருக்கு. ஸோ அந்த 3 கெப்லர்ஸ் லாஸ் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான், கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். தென் கிராவிடேஷனல் லா, நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் கேள்விகள் வரலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் மோஷன், ஆல்டிடியூட் ஃபைண்ட் பண்றது, டெப்த் ஃபைண்ட் பண்றது, தென் எஸ்கேப் வெலாசிட்டிஸ் ஃபைண்ட் பண்றது, தென் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ், அது தென் எர்த் ஆர்பிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அதை பற்றிலாம் படிப்போம் நம்ம. ஓகே, இந்த யூனிட்ல. ஸோ இது ஹைலி வெயிட் யூனிட், இதுல ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னபடி இதுக்கு வந்து ஒரு நல்ல புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மத்தூர் புக் எடுத்துக்கலாம், உருகேஷன் புக் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம +1ல இருக்கக்கூடிய புக்ல, ஓகேவா, +1ல இருக்கக்கூடிய புக்ல வந்து இந்த யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும். ஓகே, 1 minute. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் போர்டு +1 புக் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சாப்டர்ஸ் 3, 4, 5 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாலும், தென் சாப்டர் 6 வால்யூம் 2ல அது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் ரொம்ப நல்லா, இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாவே ரொம்ப நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், முருகேஷன் புக்குமே வந்து இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணும் இந்த யூனிட்டோடது. ஸோ அடுத்த யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெர்மல் பிசிக்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய யூனிட். இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் ஒரு 17 to 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய வெர்சடைல் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இது 3 போர்ஷனா பிரிக்கலாம். கைனடிக் தியரி, ரேடியேஷன், லிக்விஃபேக்ஷன், தெர்மோடைனமிக் லாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல பாஸ்டுலேட்ஸ் பார்த்துருக்கணும். ஓகே, தென் அதுல மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வரும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். தென் அதே போல மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், the different velocities, that is RMS velocities, most probable velocity, அப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி, இது எல்லாமே என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கு நடுவில் கூடிய ரிலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதே போல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மோனோஅட்டமிக் கேசஸ்க்கு எவ்வளோ, டைஅட்டமிக் கேசஸ்க்கு எவ்வளோ, ட்ரைஅட்டமிக் கேசஸ்க்கு எவ்வளோன்றதெல்லாம் பார்க்கணும். அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ் என்னன்றதை பார்க்கணும். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் கேசஸ், சிபி அண்ட் சிவி, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன், மையஸ் ஈக்குவேஷன், அது எல்லாமே நம்ம பார்ப்போம்.
ஓகே, தென் வேற என்ன இந்த யூனிட்ல பார்ப்போம் அப்படின்னா லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ். ஸ்பெசிஃபிக்காவே நம்ம சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஏர் அண்ட் ஹீலியம். ஸோ அதுல அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட், தென் அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடணும். தென் ஸ்டீஃபன்ஸ் லா, அப்புறம் சோலார் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் ஆஃப் சன், இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ 0th law, 1st law, 2nd law இது எல்லாமே பார்த்துடணும். தென் அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன, தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், தென் ரிவர்சபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், ஐசோபோரிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், இது எல்லா ப்ராசஸ்மே வந்து என்ன, அதோடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன. ஓகே, ஸோ என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், எது 0 ஆகும், இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் நம்ம பிஜி எக்ஸாம்லயுமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைலி வெயிட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல இன்னும் ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின். ஸோ இந்த கார்னாட் என்ஜின் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வராத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தென் ஆல்சோ என்ட்ரோபி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். தென் ரொம்ப முக்கியமான டாபிக் மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக்கல் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஸ் என்னன்றதை நம்ம டெஃபினட்டா பார்த்துருக்கணும். தென் ஃபைனலி 3rd law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலி வெயிட் யூனிட் தான், இதுவும் ரொம்ப பெரிய யூனிட்டும் கூட. ப்ராப்ளம்ஸ்மே இதில் நிறைய இருக்கும், அதே போல இந்த கான்செப்ட்ஸ்மே அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட். யூனிட் 3 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸ். ஸோ யா, இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல புக் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், முருகேஷன். அதே போல நம்ம ஸ்கூல் புக்ஸ் பார்க்கும்பொழுது 11th புக்ல 2nd வால்யூம்ல 8th and 9th சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸ். எலாஸ்டிசிட்டி, பெண்டிங் மொமெண்ட், யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங், டார்ஷனல் பெண்டலம், தென் அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் த எலாஸ்டிக் மாடுலே, விஸ்காசிட்டி, ஸ்டோக்ஸ் மெத்தடு, தென் அதுக்கப்புறம் ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றது, பாய்ஸ்லெஸ் ஃப்ளோனா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன. ஓகே, தென் வேற என்ன, ஸோ கேபிலரி ரைஸ் மெத்தடு, ஓகே, குயின்கீஸ் மெத்தட், இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள்ஸ்ல எப்படி இருக்கும், லெசார்ஜஸ் ஃபிகர்ஸ் அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், ஃப்ரீ ஆசிலேஷன், டேம்ப்ட் ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு ரெலவெண்டான லாஸ், டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ்க்கு லாஸ் இருக்கும் இல்லையா, அது என்னன்றதை பார்க்கணும். அப்புறம் மெட்லே ஸ்ட்ரிங் ரெசனன்ஸ் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். டாப்லர் எஃபெக்ட் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, ஸோ டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட், தென் அக்வஸ்டிக்ஸ் ஆஃப் ஆடிட்டோரியம் இருக்கு, தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக்ஸ், அந்த டாபிக்ஸ்லாம் அடிஷனலாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு தி பெஸ்ட் புக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு அஃப்கோர்ஸ் முருகேஷன் புக் தான். தென் அதை தாண்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +1 பொறுத்த வரைக்கும் வால்யூம் 2ல சாப்டர் 7, 10 and 11 இந்த புக்ஸ், இந்த டாபிக்ஸ் வந்து சாரி இந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்ப்ளீட்டா இந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், ரொம்ப பெரிய யூனிட், நிறைய டாபிக்ஸ் இருக்கு, ரொம்ப ஹைலி வெயிட் யூனிட். இதுலயும் 20+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, தி பெஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சிலபஸ் கவர் பண்றதுக்கு நம்ம முருகேஷனுடைய எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் புத்தகம் எடுத்துக்கலாம். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிரிஃபித் புக்கு கூட போகலாம். ஓகே, பட் முருகேஷன் புக் நமக்கு போதும். ஓகே, ரைட். ஸோ அது இல்லாம நீங்க +2 புக்கு போகலாம். +2 புக்ல வால்யூம் 1 இருக்கு இல்லையா, ஃபுல் வால்யூம் 1, 2, 3, 4, 5 சாப்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துடலாம். கம்ப்ளீட்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது அலாங் வித் முருகேஷனுடைய எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் புக் பாத்தீங்க அப்படின்னாவே இந்த யூனிட் கவர் பண்றதுக்கு போதுமானது. ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன பார்ப்போம்னு சொல்லி பாத்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கூலும்ஸ்லாம், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேஷன்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் காஸ்லா. ஸோ காஸ்லா அதோடைய அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்னது பார்க்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ஸ், டைபோல் மொமெண்ட், கெப்பாசிட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர்ஸ், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர், அதோடைய கெப்பாசிட்டர்ஸ் என்ன, அதனுடைய எனர்ஜி, த எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர்ஸ் என்னென்ன,
அப்படின்ற அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். தென் ஓம்ஸ் லா பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, அதுக்கு நடுவில் கூடிய ரிலேஷன்ஸ், யூனிட்ஸ் அது எல்லாமே பார்த்துக்கலாம். தென் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் ஃபார் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், கேசிஎல், கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஓகே, ஸோ அந்த பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரைட், தென் மற்றதெல்லாம் நம்ம இந்த பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட் அது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பயாட் சாவர்ட்ல அம்பையர்ஸ் லா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். நீங்க அதை கண்டிப்பா நீங்க பார்த்து வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் அது இல்லாம மற்ற டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்சஸ் பிட்வீன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், எடி கரண்ட்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, தென் ஸ்கின் எஃபெக்ட்னா என்ன, எனர்ஜி லாசஸ்னா என்ன, தென் மேக்னட்டிசம். மேக்னட்டிசம்னா நான் ஷார்ட்டா மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்லி டயா, பாரா, ஃபெரோ மேக்னட்டிசம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்பீங்க. ஹிஸ்டாரிசிஸ் கர்வ் என்னன்னு சொல்லி பார்ப்பீங்க. பிஹெச் கர்வ் என்னன்னு பார்ப்பீங்க. எனர்ஜி லாஸ் டியூ டு ஹிஸ்டாரிசிஸ் என்னன்னு சொல்லி பார்ப்பீங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ், சசெப்டபிலிட்டி, பர்மிபிலிட்டி, இது எல்லாமே மேக்னட்டிசத்துல அடங்கும். இது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஹைலி வெயிட் யூனிட். இது 20+ கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலும்ஸ்லாம் சொல்லலாம், காஸ்லாம் சொல்லலாம். தென் கிர்ச்சாஃப்ஸ்ல பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். தென் மேக்னட்டிசம், டயா, பாரா, ஃபெரோல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சசெப்டபிலிட்டி பேஸ் பண்ணியோ இல்லை வேற எதுலையோ. தென் காஸ்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி பயாட் சாவர்ட்ல அம்பையர்ஸ்லா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஆக்சுவலி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு லா கொடுத்து அந்த லா வந்து என்ன சொல்ல வருது, இல்லை அதுக்கான ஈக்குவேஷன் அப்படி கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த யூனிட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ ரெண்டு போர்ஷன், ஒன்று அட்டாமிக் பிசிக்ஸ், இன்னொன்று நியூக்ளியர் பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, அட்டாமிக் மாடல்ஸ் பார்ப்போம். ஸோ போர் அட்டாமிக் மாடல்லாம் என்னன்னு பார்ப்போம், அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்ப்போம். அது ஹைட்ரஜன் அட்டம் எப்படி இருக்குன்றத சொல்லுதுன்றதை பார்ப்போம். தென் அதோடைய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா எப்படி இருக்கு, அதே போல ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரா. ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரானா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன்ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 1. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல ஆல்கலி ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ லித்தியம் அந்த மாதிரி. ஸோ ஆல்கலி ஆட்டம்ஸ்னுடைய ஸ்பெக்ட்ரா எப்படி இருக்கு, லித்தியம், சோடியம், அந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னுடைய ஸ்பெக்ட்ரா எப்படி இருக்கு, போர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லும். ஓகே, தென் சோமர்ஃபீல்ட் மாடல், ரிலேட்டிவிஸ்டிக் சோமர்ஃபீல்ட் மாடல், அப்புறம் வெக்டர் ஆட்டம் மாடல், அதுக்கு ரிலவெண்டா வந்து குவாண்டம் நம்பர்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓகேவா, தென் வேற என்ன பார்ப்போம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பில்டிங் ரூல்ஸ், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்ப்போம். தென் அதை பேஸ் பண்ணி, அது இல்லாம ஹுண்ட் ரூல், அந்த மாதிரி 3 பில்டிங் ரூல்ஸை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்றோம், எலக்ட்ரான் 1:2, S:2, PS அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்றோன்றதை பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு ஆர்பிட்டால் மோஷன், எலக்ட்ரான் மோஷன், எலக்ட்ரானுடைய ஸ்பின் மோஷன். அதுல நம்ம இம்பார்ட்டண்டா என்ன பார்ப்போம்னா, போர் மேக்னட்டான் என்ன, போர் மேக்னட்டானுடைய வேல்யூ என்ன. ஓகேவா, ஸோ 9.27 × 10⁻24 ஜூல், டெஸ்லா பவர் -1 அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா டைரக்ட் கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் ஸ்டென்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டென்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, தட் இஸ் எதை வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. ஸோ வெக்டர் ஆட்டம் மாடல்ல வந்து ஸ்பேஷியல் குவான்டைசேஷன், எலக்ட்ரானுடைய ஸ்பின் ஹைபோதேசிஸ் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் ஸ்டென்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை கேட்பாங்க. அதுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அது என்னன்றதையும் பார்த்து வச்சுக்கணும். தென் ஃபைனலி சோடியம் டி லைன்ஸ் என்னென்ன வேவ் லென்த்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5890 ஆம்ஸ்ட்ராங், 5896 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ இதுல D1 லைன்னா என்ன, D2 லைன்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஸோ டிரான்சிஷன் வந்து எந்த டப்லெட், அஃப்கோர்ஸ் இது டப்லெட் தான். ஸோ எதுல இருந்து எதுக்கு போகுது, தென் செலக்ஷன் ரூல் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுல கேட்கலாம். ஸோ ஜீமன் எஃபெக்ட், அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட், நார்மல் ஜீமன் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதனுடைய தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், இந்த அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட்ல எத்தனை லைன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து நியூக்ளியர் பிசிக்ஸ் போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியர் சைஸ் என்ன, ஷேப் என்ன, அதனுடைய சார்ஜ் என்ன, அதோடைய மாஸ் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், நியூக்ளியஸ்க்கு ஸ்பின் இருக்கா, மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கா, மேக்னெட்டிக் மூமெண்ட் அதோட வேல்யூஸ் என்ன, அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, தென் மாஸ் டிஃபெக்ட்னா என்னென்ன, எனர்ஜினா என்ன, பேக்கிங் ஃபிராக்ஷன்னா என்ன, பேக்கிங் ஃபிராக்ஷன் அதிகமா இருந்தா எப்படி இருக்கும், கம்மியா இருந்தா எப்படி இருக்கும். ஓகே, தென் நியூக்ளியர் மாடல்ஸ், லிக்விட் ட்ராப் மாடல்,
ஷெல் மாடல், இதெல்லாம் என்னென்ன, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ், சாரி நியூக்ளியர் ஃபோர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். தென் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், ஃபிஷன், ஃபியூஷன், அந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், ஃபிஷன் என்ன, ஃபியூஷன்னா என்ன, அதுல எவ்வளவு எனர்ஜி வந்து எக்ஸிட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிட்டேஷன், தென் அதுக்கப்புறம் நியூட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நியூட்ரான் டிடெக்டர்ஸ், அப்புறம் ஆக்சலரேட்டர்ஸ், சைக்ளோட்ரான், சின்க்ரோட்ரான், பீட்டாட்ரான், அப்புறம் ரேடியேஷன் டிடெக்டர்ஸ், ஃபைனலி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, ஸோ அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ரி பார்ட்டிகல், லெப்டான்ஸ் இருக்கா, பேரியான்ஸ் இருக்கா, ஹேட்ரான்ஸ் இருக்கு, குவார்க்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சிலபஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர். ஓகேவா, ஸோ இதுல என்னென்ன பையான்ஸ்னா, மியூஆன்ஸ்னா, கேமிஷன்ஸ்னா, ஹைப்பரான்ஸ்னா என்ன, ஸோ அதுல ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னென்னலாம் கன்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த யூனிட்ல பார்ப்போம் அலாங் வித் காஸ்மிக் ரேஸ். இதுல ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாண்டம் நம்பர்ஸ் கேட்கலாம். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சிலபஸ்லயே கொடுத்துருக்கிறதுனால அதை டைரக்டா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் ஒவ்வொரு நியூக்ளியர் மாடலும் என்னென்ன சொல்றது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் ஃபிஷன் ஃபியூஷன்ல எனர்ஜி எவ்வளவு வெளியில போகுது அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் நியூக்ளியர் டிடெக்டர் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எதுனா கேட்டாங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நல்ல புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மாடர்ன் பிசிக்ஸ் முருகேஷன். ஸோ மாடர்ன் பிசிக்ஸ் முருகேஷன் புக் நம்ம எடுத்துக்கலாம். நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி தயாள் புக் மாடர்ன் பிசிக்ஸ்லயுமே இருக்கும். எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து டிசி தயால நல்லா இருக்கும். மற்றபடி ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகேஷனுடைய மாடர்ன் பிசிக்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். +2 புக் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது யா, ஸோ வால்யூம் 2ல வந்து 8th and 9th சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, பேசிக். ரைட். ஸோ அடுத்தது யூனிட் 6 குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. ரொம்பவே வந்து கோர் டாபிக் இது. ஓகே, ரைட். ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்ப்போம்னா வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி பார்ப்போம். வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி பார்ப்போம். ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். தென் டி ப்ரோக்லி, ஒவ்வொரு மூவ் ஆகக்கூடிய வேவோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய வேவ்ஸ் மேட்டர் வேவ்ஸ், அது டி ப்ரோக்லி வேவ்ஸ் சொல்லுவோம். டி ப்ரோக்லி வேவ்ஸ்க்கான வேவ் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தென் எலக்ட்ரான் மூவ் ஆகும்பொழுது அதுக்கு வேவ் நேச்சர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபைன் பண்றதுக்காக டாவிஷன் கர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டாவிஷன் கர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சரை நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா, தென் அதுக்கப்புறமா வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ H nu equal to work function plus the maximum kinetic energy of outgoing electron இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுல த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சோம். ஓகேவா, தென் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதே பார்த்து, இது ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் அப்படின்றது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். இங்க E = mc² இல்லை, இங்க ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈக்குவேஷன் தான். ஓகேவா, தென் காம்ப்டன் எஃபெக்ட்னா என்ன. ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்ல காம்ப்டன் ஷிஃப்ட்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி டெஃபினட்டா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, ரைட். தென் இன்னொரு ரொம்ப முக்கியமான டாபிக் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல 2 பேர் கொடுத்துட்டாங்க, பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, டைம். இது ரெண்டுத்துக்கு தான் வந்து நீங்க ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்பிரஷனும் கேட்கலாம். ஸோ ∇x ∇p is equal to h cut or greater than or equal to h cut by 2 அப்படின்னு டைரக்டாவும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை கேட்கலாம். அன்சர்டனிட்டி பொசிஷனை கொடுத்துட்டு அன்சர்டனிட்டி வெலாசிட்டினா மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை டைம் கொடுத்துட்டு எனர்ஜியினுடைய அன்சர்டனிட்டி என்னன்றதை கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன். ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் டைப்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட், ஃப்ரீ பார்ட்டிகல், ஸ்டேஷனரி ஸ்டேட், எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷனும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் அந்த ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண வரக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்,
எந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்குன்றதை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஒரு வேவ் ஃபங்க்ஷன் என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட்னா என்ன, ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா என்ன, ஓகேவா. ஸோ தென் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவீங்க. ஸோ நார்மலைசேஷன் கண்டிஷன்னா என்ன, நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன, நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஓகே. ஸோ நார்மலைசிங் ஃபேக்டர்னா என்ன, ஆர்த்தோ நார்மாலிட்டி கண்டிஷன்னா என்ன, ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சிருக்கணும். இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக், பார்ட்டிகல் இன் பாக்ஸ். பார்ட்டிகல் இன் பாக்ஸ், ஓகே. ஸோ இதுல 1 டைமென்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ பார்ட்டிகல் இன் பாக்ஸ்ல நாம என்னென்ன பார்க்கணும்னா, எனர்ஜி ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் வேவ் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். எனர்ஜி ஐகன் ஃபங்க்ஷன் டைரக்டாவும் கேட்கலாம், 0 பாயிண்ட் எனர்ஜி என்ன அப்படின்ட்டு டைரக்டா கேட்கலாம். இல்ல வந்து டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ரேஷியோ என்ன, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா பார்ட்டிகல் இன் பாக்ஸ்ல கேட்கலாம், ஹைசன்பர்க் அன்சர்னிட்டி பிரின்சிபல்ல கேட்கலாம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல கேட்கலாம், டி ப்ராக்லி வேவ் லென்த்லயும் கேட்கலாம். ஓகே, அது இல்லாம த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் STR, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஓகேவா. ஸோ அதுல பாஸ்டலேட்ஸ் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பிஜிடிஆர்பியில கூட, சாரி காலேஜ் டிஆர்பியில கூட அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பாஸ்டலேட்ஸ் என்னன்றதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைலேஷன், அப்புறம் மாஸ் வெலாசிட்டி வேரியம், வெலாசிட்டியை பொறுத்து மாஸ் எப்படி வேரி ஆகுது, எம்ஸ் ஈக்குவல் டு m0/√1 - v²/c² இருக்கு இல்லையா. தென் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் E = mc². இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு நல்ல டாபிக், அதுல இருந்து அழகா ப்ராப்ளம் எடுத்து கேட்கலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 70% வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் ப்ராப்ளம்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு பார்க்கறது நமக்கு சேஃபர், ஓகேவா. ரைட். ஸோ இதுக்கு தி பெஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருள்தாஸ், அப்படின்னா முருகேஷன்ல இருக்க முருகேஷன் புக் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஓரளவு சிலபஸஸ் கவர் ஆயிடும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் கூட சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அதை வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் அருள்தாஸ் புக், சத்யபிரகாஷ் புக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் இதை நம்ம பெருசா எதுவும் பார்க்க முடியாது. வேவ் நேச்சர் மட்டும் ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, அது ஒன்றும் அவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஓகேவா. ரைட். ஸோ அடுத்து 7th யூனிட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். ஸோ ஹியூஜ் யூனிட். கிறிஸ்டலோகிராஃபி இருக்கும், பிராவிஸ் லாட்டிசஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், யூனிட் செல்ஸ் ஃபார் சிம்பிள் கியூபிக், தென் பேஸ், சாரி பாடி சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு, பேஸ் சென்டர்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ரிமிட்டிவ் செல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லாட்டிஸ் வெக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பேக்கிங் ஃபிராக்ஷன் ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் என்ன மாதிரியான பேக்கிங் ஃபிராக்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும், டைப்ஸ் ஆஃப் பிராவிஸ் லாட்டிசஸ், ஒவ்வொரு பிராவிஸ் லாட்டிஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, A = B = C, ஆல்பா பீட்டா காமா பேஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகேவா. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பிராக்ஸ் லா 2D sin θ = n lambda எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் பார்க்கறது. ஸோ அந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ப்ராப்ளம் கேட்கறோம்னா பிராக்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலா கேட்கலாம். தென் மாஸ்லேஸ் லானா என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்கு, சிமெட்ரி குரூப்ஸ் எத்தனை இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். தென் கெமிக்கல் பாண்ட்ஸ், ஸோ அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட்ஸ், இது எல்லாமே பாண்ட்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு பாண்டுக்குமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனிக் பாண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், ஸோ அதுக்கு டெம்பரேச்சர் வந்து அதுக்கு மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஸோ கோவலன்ட் பாண்ட்ல எப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து எது டைரக்ஷன் ஓரியன்டட், இன்னும் எது வந்து டைரக்ஷனுக்கு இரலவெண்டா இருக்கும், ஸோ எதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும், எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் பாண்டிங் மெட்டீரியல்ஸ், கோவலன்ட் பாண்டிங் மெட்டீரியல்ஸ், மெட்டல்ஸ், அதெல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் வேண்டர்வால்ஸ் பாண்ட்ஸ், மாலிகுலர் பாண்ட்ஸ், இன்டர் மாலிகுலர் பாண்ட்ஸ் வேண்டர்வால் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய டைப்ஸ்ல என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பர்ஷன், அதுக்கப்புறம் டைபோல், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டைப்ஸா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஓகே. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்றத விட பிராவியஸ் லாட்டிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னா மில்லர் அயனைசேஷன்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கும்,
ஓகேவா? உங்களுக்கு HKL வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துட்டு HKL வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்ல இன்வெர்ஸ்ல கூட கேட்கலாம். HKL கொடுத்துட்டு இன்டர்செப்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசா கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சிம்பிள் கியூபிக் பேஸ் சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு, பாடி சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பேக்கிங் ஃபிராக்ஷன் வேல்யூஸ்லாம் என்னென்ன, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஸோ அடுத்து ரொம்ப பெரிய யூனிட்டுங்க, ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஓகே, ஸோ அப்ரேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். தென் ஹைஜன்ஸ் பிரின்சிபல், நியூட்டன் ரிங்ஸ், ரிஃப்ளெக்ஷன் அது பேஸ் பண்ண ரிலேஷன்ஸ், தென் டைஃப்ராக்ஷன், ஃப்ரெனல்ஸ் டைஃப்ராக்ஷன், ஃப்ரான்-ஆஃப் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் த லைட் வேவ்ஸ், தென் அதுக்கப்புறம் போலரைசேஷன் என்ன, லேசர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரலாம். தென் அல்ட்ராவயலட் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, ராமன் எஃபெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து ஓகேங்களா? ஸோ போலரைசேஷன்ல டைப்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எலிப்டிக்கலி போலரைஸ்டு, சர்க்குலர்லி போலரைஸ்டுக்குள்ள என்ன கண்டிஷன் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். தென் அது இல்லாம இதுல நிக்கல் பிரிசம், குவார்டர் அண்ட் ஹாஃப் வேவ் பிளேட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் வாட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். தென் அது வேற இல்லாம இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வேவ் ஃபோக்கல் லென்த் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? 1/f = 1/u - 1/b இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th யூனிட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதில் பார்ப்போம்னா, ஏசி சர்க்கியூட்ஸ் பார்ப்போம் வித் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்சஸ். ஸோ LCR சர்க்கியூட்ஸ் காம்பினேஷன், LR சர்க்கியூட்னா என்ன, RL சர்க்கியூட்னா என்ன, ஓகேவா? சரி, RL சர்க்கியூட்னா என்ன, RC சர்க்கியூட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சீரியல் பேரல் காம்பினேஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ Q ஃபேக்டர், சோக் காயில்னா என்னன்றதை பார்ப்போம். தென் இம்பார்ட்டன்ட் டாபிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன, பேண்ட் தியரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? தென் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது, பி டைப் செமிகண்டக்டர் என்ன, என் டைப் செமிகண்டக்டர் என்ன. ஸோ பென்டாவேலன்ட் கொடுக்கும்போது என் டைப் வருது, ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டிஸ் வந்து டோப் பண்ணும்போது நமக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம வந்து ஒன்னொன்று ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு ஜங்ஷன் டயோட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதுல கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது அது செனார் டயோடோ, எல்இடியோ, போட்டோ டயோடோ மாறும். இங்க நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, எல்இடி கொடுத்துருக்காங்க, போட்டோ டயோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு கர்வ்னுடைய ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங்ல ஜங்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது, அந்த கிராஃப், அந்த வேல்யூஸ், பிரேக் டவுன்னா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். இப்போ டிரான்சிஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அப்போ அங்க வந்து என்ன நீங்க பார்த்து வச்சுக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, ரெசிஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ இன்புட், அவுட்புட் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ் இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். டைனமிக் பெராமீட்டர்ஸ் எல்லாமே, அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். தென் ரெக்டிஃபயர், ஆம்பிளிஃபயர், ஆசிலேட்டர் சர்க்கியூட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க, தென் அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். தென் இன்னொரு முக்கியமான டாபிக் லாஜிக் கேட்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேவா? ஸோ அண்ட், ஆர், நாட், நாண்ட், நார், எக்ஸ்ஆர், எக்ஸ் நாட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிலபஸ்ல நாட்டு, ஆண்டு, ஆறு, நாண்டு, நார், எக்ஸ்ஆர் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே சிம்பிள்ஸ் என்ன, அதனுடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய ட்ரூத் டேபிள் என்ன, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது இல்லாம பூலியன் அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா இருக்கக்கூடிய அந்த பேசிக் அல்ஜிப்ரா ஃபார்முலா எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ டிமார்கன்ஸ் தியரம்ஸ், 2 டிமார்கன் தியரம் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னன்றதை பார்த்து வச்சுக்கணும். தென் கார்னா மேப்பிங் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அது வந்து வேரியபிள்ஸ், தட் இஸ் 2x2 இல்ல 3x3, அது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் பேஸ் பண்ண சர்க்கியூட்ஸ், இன்டகிரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர், அப்புறம் சம்மர். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர், இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் ஃபைனலி மல்டி வைப்ரேட்டர்ஸ், அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் என்ன, மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னா என்ன. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப்-ஃப்ளாப் சர்க்கியூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபிளிப்-ஃப்ளாப்ஸ்னாவும் பார்த்து வச்சுக்கணும், ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துக்கணும், கவுண்டர்ஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ இது ரொம்ப பெரிய யூனிட், ஹைலி வெயிட் யூனிட். ப்ராபப்ளி நமக்கு 20+ கொஸ்டின்ஸ் இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்? ஸோ மெயினாக நீங்கள் இந்த லாஜிக் கேட்ஸ், கே மேப்பு, தென் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸ், தென் மல்டி வைப்ரேட்டர்ஸ்ல இந்த அன்ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு என்ன கண்டிஷன், மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு என்ன கண்டிஷன், ஓகே, ஃபிளிப் ஃப்ளாப்னா என்னென்ன டைப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு, ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்க்கு என்ன மாதிரியான ட்ரூத் டேபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ்னுடைய ஏற்கனவே சொன்னபடி அதனுடைய டைனமிக் பெராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன, ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ ஃபைனலி 10th யூனிட் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் இதுக்கு புக்கு, தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு புக்கு, பெஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விகே மேத்தா புக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விகே மேத்தா புக் நம்ம எடுத்துக்கலாம். தென் 12th புக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் 1ல 4th சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மேட்ச் ஆகும். ஓகே, விகே மேத்தா புக் எடுத்துக்கோங்க, அது போதுமானது. ரைட்? ஓகே. இதே டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி போகும்போது விஜயேந்திரன் புக், விஜயேந்திரன் புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பேசிக் டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸ், இதுல எதுவா இருந்தாலும் சரி விஜயேந்திரன் புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பெட்டர் ஆகும். ரைட்? ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் புத்தகம் கிடையாது. பட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ மெயினாக அது பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸ் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் எரர், சப்ஸ்டிட்யூட் எரர்னா என்ன, ரிலேட்டிவ் எரர் என்ன, பர்சன்டேஜ் எரர்னா என்ன, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், அப்புறமா வந்து கேலிபிரேஷன் டெக்னிக்ஸ், அப்புறம் வெர்னியர் கலிபர்னா என்ன, ஸ்க்ரூ காஜ்னா என்ன, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நம்ம லேப்ல பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பு, ஆப்டிக் லிவர், ஓகே, ஹேஸ் அப்பரட்டஸ், கலோரிமீட்டரு, அப்புறம் பாட்டம்ஸ் ரேடியேஷன் கரெக்ஷன், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்த் பை கான்டாக்ட், கேல்வனோமீட்டர், ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் கேல்வனோமீட்டர், பேலஸ்டிக் கேல்வனோமீட்டர், பீச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, தென் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், மேக்னட்டோமீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜ், இது எல்லாமே வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். தென் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் கேலிப்பர் பேஸ் பண்ணி லீஸ்ட் கவுண்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எரர் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டு இதுல ஏதோ ஒன்று ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துட்டு அதனுடைய அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு ஓம்ஸ்ல அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கான ரிலேட்டிவ் எரர் என்ன, பர்சன்டேஜ் எரர் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை ஒரு நம்பர் கொடுத்துட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு தனிப்பட்ட முறையில புக்கு நம்ம கொடுக்க முடியாது, பட் கலெக்ட் பண்ணலாம், மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில இந்த 10 யூனிட்டுக்குமே வந்து நம்ம சொன்ன இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் அது இல்லாமல் நல்ல ஸ்டாண்டர்டான ஆத்தருடைய புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெரி சூன் யூ வில் கெட் த புக்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளுடைய சேனல்ல. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். Okay, so thank you all for your patience. Thank you.